1000 கசையடி தலையை வெட்ட உத்தரவு, சவுதியில் ஊசலாடும் தமிழனின் உயிர். சவுதி அரேபியாவில் கொலை குற்றச்சாட்டப்பட்டு 16 ஆண்டுகள் ஜெயிலில் கழித்துவிட்ட பரதன் அப்படிங்கிற இளைஞரை மீட்க பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யார் அந்த பரதன்? என்ன தவறுக்காக ஒரு சிறை கிடைக்கப்பட்டார்? அவரை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது? எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோட்டு முனை அப்படிங்கிற குக்கிராமத்தை சேர்ந்த பரதன் பாண்டுரங்கன் 27 வயசா இருக்கும்போது, அந்த பரதனுக்கு 27 வயசா இருக்கும்போது 2000ஆம் ஆண்டுல சவுதி அரேபியாவுக்கு போனாரு. எத்தனை வயசு? 27 வயசுல சவுதி அரேபியா போறாரு பரதன். 2000ஆம் ஆண்டுல மருத்துவமனை ஒன்றில் இஇஜி டெக்னீஷியனாக பரதன் பணியில சேர்ந்தார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெக்னீஷியனா வேலைக்கு சேர்றாரு பரதன் சவுதி அரேபியாவில். 2006ஆம் ஆண்டு அதே ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபிஸ்டாக பைசல் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. 2006ல் பரதன் வேலைக்கு சேர்ந்தார் இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல பைசல் அப்படிங்கிறவரும் பிசியோதெரபிஸ்டா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இவங்களோட எல்தோஸ் வர்கீஸ் என்பவரும் வேலை பார்த்து வந்திருக்காங்க. இப்போ 3 கேரக்டர் வந்திருக்காங்க இந்த விஷயத்துல. ஒன்று கடலூர் இருந்து போன பரதன், அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்த பைசல் பிசியோதெரபிஸ்டா சேர்ந்தாரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய வேலைக்கு பார்த்து வந்த எல்தோஸ் வர்கீஸ், இந்த 3 கேரக்டர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 3 பேரும் ஒரே ரூம்ல தங்குறாங்க. 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில பைசல் கொல்லப்படுறாரு. 2008 ஜூன் மாத எண்டுல பைசல் பிசியோதெரபி சொன்னோம் இல்லையா, அந்த பைசல் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. இப்போ ஜூலை 13ஆம் தேதி பரதனை போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. பைசல் கொலை செய்யப்பட்ட பிறகு பரதன், தமிழ்நாட்டை சேர்ந்த பரதனை அங்க இருக்கக்கூடிய சவுதி அரேபிய போலீசார் கைது பண்றாங்க. தன்னிடம் வாங்கிய பணத்தை திரும்ப தருமாறு பைசலிடம் பரதன் கேட்டதாகவும், அவர் மறுக்கவே கையை கட்டி போட்டு சித்திரவதை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. பரதன் மேல என்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, தங்கூட ரூம்ல தங்கி இருந்த பைசலுக்கு பணம் கொடுத்திருக்காரு பரதன். அந்த பணத்தை பைசல் திருப்பி தரல. அதை பரதன் திருப்பி கேட்கிறாரு. கேட்டு பார்க்குற கொடுக்கலன்னும் போது கோபத்தில் என்ன பண்றாரு, பைசல் கையை கட்டி போட்டு கொலை பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மோதல்ல பைசல் கொல்லப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போ பைசல் படுகொலைக்கு பரதன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. பரதன் குற்றம் செய்ததாக சொல்லி ஆயுள் தண்டனையுடன் 1000 கசையடி வழங்குமாறு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. பரதன் தான் கொலை பண்ணிட்டாரு, அப்போ அவருக்கு சிறை தண்டனை, அதோட 1000 கசையடி வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. கசையடியை தவணை முறையில் நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்துல, கொஞ்சமா நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்துல பைசல் குடும்பத்தினர் மேல்முறையீட்டில் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனையாக மாற்றப்பட்டது. இப்போ பைசல் கொலை வழக்குல பரதனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருந்தாங்க நீதிமன்றம். அதை பைசல் குடும்பம் ஏத்துக்கல. இன்னும் கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு அப்பீல் போறாங்க, மேல்முறையீடு போறாங்க. அந்த மேல்முறையீட்டில் பரதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. கேரள ஊடகங்கள் பைசல் கொலையை பூதாகரமாக ஆக்கி வெளியிட்டு பதற்றத்தையும் பரபரப்பையும் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறாங்க பரதன் தரப்பினர். பைசலுடன் நட்பாகவே இருந்தார் பரதன் அப்படின்னும், அவர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி தர மறுத்ததால் அந்த அறையை பூட்டி வைத்ததாகவும், அவர் தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்திருந்து விட்டார் அப்படின்னும் பரதன் தரப்புல சொல்றாங்க. பரதன் மரண தண்டனையில இருந்து தப்புவதற்கு இப்போ 2 வாய்ப்புகள், 2 ஆப்ஷன் மட்டும் இருக்கு. பரதனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அது தப்பிக்கணும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை மன்னிப்பதாக பைசல் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கடிதம் பெறணும். ஓகே, நாங்கள் பரதனை மன்னிச்சிடறோம் அப்படின்னு படுகொலை செய்யப்பட்ட பைசனுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, பைசனுடைய ஃபேமிலி சொல்லணும், நாங்கள் பரதனை மன்னிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரதன் விடுதலை ஆவார். இதுக்காக அவருடைய குடும்பத்தினர் கோரும் நஷ்ட ஈட்டை தர பரதன் தயாராக இருக்கணும். சவுதி நாட்டு சட்டப்படி இப்படி ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஆனா பைசலுடைய 2 குழந்தைகளை வைத்திருந்த அவரது மனைவி இப்போ அவர் சகோதரர் சவுகத் அலிய திருமணம் பண்ணிக்கிட்டு கத்தார்ல செட்டில் ஆயிட்டாங்க. இது தொடர்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய பைசல் குடும்பத்தினரை பரதன் குடும்பத்தினர் தொடர்பு கொண்ட போது அவங்க மன்னிப்பு கடிதம் தர மறுத்துட்டாங்க. எப்படியாவது ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரதன் வெளியே வந்துடுவார் அப்படின்னு பரதன் ஃபேமிலி பைசல் ஃபேமிலி கிட்ட அணுகியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பைசல் ஃபேமிலி மறுத்துட்டாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்போ முதல் ஆப்ஷன் அவுட். இப்போ இந்திய அரசின் உதவியோட பரதனை மீட்க அவரது குடும்பத்தினர் முயற்சிட்டு வராங்க. இப்போ
இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன, இந்தியன் கவர்மெண்டோடைய உதவியை நாடுறாங்க. ஃபைசலை பரதன் கொலை செய்தாரா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் சம்பவம் நடந்து 16 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. 33 வயதில் அவர் சிறைக்கு போனார். இப்போ 49 வயதாக விட்டது பரதனுக்கு. ஏராளமான கசையடிகளையும் அவர் வாங்கிட்டார். அவரது இளமை காலமே முடிஞ்சு போச்சு. அதை மனதில் வைத்தாவது இந்திய அரசு அவரை மீட்கணும் அப்படிங்கிறாங்க பரதனுடைய குடும்பத்தினர். இனி இந்திய அரசும் சவுதி அரசும் தான் பரதனை உயிருடன் இருக்க வைக்க வேண்டுமா அல்லது என்பதை முடிவு செய்யும். சவுதி அரேபியாவை பொறுத்தவரை முன்னிருந்த சட்டங்களில் ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. நாள்தோறும் 5 வேளை தொழுகை நடக்கும் சமயங்களில் கடைகள், வர்த்தக நிறுவனங்களை அடைக்கணும் அப்படி இருந்த விதியை தளர்த்திட்டாங்க. இப்போ நிறைய சட்டங்கள்லாம் சவுதி அரேபியாவில் மாற்றப்பட்டு வருது. இனி சவுதியில ஒரு ஆண் பாதுகாவலரிடமிருந்து அனுமதி பெறாம பெண் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும், பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய சூழ்நிலையும், தாங்களாகவே முன்வந்து கல்யாணத்தையும் விவாகரத்தையும் பதிவு செய்யக்கூடிய உரிமையும் சவுதி பெண்கள் பெற்றிருக்காங்க. இது பெண்களுக்கான ஒரு உரிமை சவுதி அரேபியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கலாம். பெண்களும் இனி குழந்தைகளுடைய பாதுகாவலராக இருக்க முடியும் அப்படின்னு மாற்றியதுடன் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் பெறவும் அனுமதி தரப்பட்டிருக்கு. இது முன்னாடி வரைக்கும் சவுதியில பெண்கள் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. இப்போ அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. சட்டங்கள் பெண்களுக்கு ஃபேவராக கொஞ்சம் மாற்றி இருக்காங்க. பெண்கள் எல்லாரும் பர்தா அணியணும் அப்படிங்கிறத மாற்றி இஸ்லாமியர் அல்லாத பெண்களுக்கு தளர்வு வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு மாற்றங்களுக்கும் வர்த்தக ரீதியிலான பொருளாதாரமே முக்கிய காரணங்களாக இருக்கு. இந்த நிலையில தலையை வெட்டி கொள்வது, கசையடி போன்ற கொடூரமான உலக வழக்கிலிருந்து ஒழிக்கப்பட்ட தண்டனைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று உலக நாடுகளிடமிருந்து, மனித உரிமை அமைப்புகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை அவர்கள் நிறைவேற்றுவார்களா அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் எனக்கு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப ரேரானதா 2010 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெகு சில ஒரு 2, 3, 4, 5 அப்படின்னு கூட எண்ணிக்கையில் விரவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ரொம்ப ரேரான கேஸு தான் மரண தண்டனை இந்தியாவிலும் கொடுக்கப்படுது, தூக்கு தண்டனையா. அதனால மரண தண்டனைங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இது மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னும் பல நாடுகள் அதற்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு கிளர்ச்சியா எழுந்து அதற்கு பிறகு ஒன்று கூடி மரண தண்டனைக்கு எதிரான அமைப்பு ஒன்று கூடி அதுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த அதுக்கான வழி வகுத்தாங்க. அதுக்கு பிறகு பல நாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளும் மரண தண்டனை கிடையாது. குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தலை வெட்டுவது, கசையடி போன்ற தண்டனைகள்லாம் மாற்றப்படணும். சமீபத்தில் நிறைய சட்டங்கள்லாம் மாற்றி பெண்களுக்கு ஃபேவரான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க, வண்டி ஓட்ட உரிமை கிடையாது, பர்தா கண்டிப்பாக எல்லாருமே அணியணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டங்கள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் தளர்த்திட்டாங்க. பெண்களுக்கு ஃபேவரான சட்டங்கள்லாம் மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மரண தண்டனையும் மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த கோரிக்கை வைக்கப்பட்டால் பரதன் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அது சாத்தியமாகமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.